எத்தியோப்பியாவின் ஹவுலி குப்பி எரிமலை வெடிச்சனால அதுல இருந்து வெளியேறும் சாம்பல் செங்கடல் முழுவதும் பரவி இருக்கு. இது முக்கிய சர்வதேச விமான வழித்தடங்களில் நகர்ந்து செல்வதாக கூறப்படுது. குறிப்பா நேற்று மற்றும் இன்னைக்கு இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல வளைகுடா நாடுகளுக்கும் இடையான விமானங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் உயரமான விமான பாதைகளை பாதிக்கும்னு விமான நடவடிக்கைகள் இதனால தடைபடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய வானிலை ஆய்வுத்துறை படி எத்தியோப்பியாவில் உள்ள எரிமலை செயல்பாட்டில் இருந்து வரும் சாம்பல் மேகங்கள் தற்போது சீனாவை நோக்கி நகர்ந்து போதாம். மேலும் இன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு இந்திய வான்வெளியை பாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்திய விமான நிறுவனங்கள் வளைகுடா நாடுகளுக்கு இயக்கும் விமானங்களை ரத்து செய்வதா அறிவிச்சிருக்கு. பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானங்களை ரத்து செய்த விமான நிறுவனங்கள் என்னலாம்? ஆகாசா ஏர் நவம்பர் 24 மற்றும் 25 தேதிகளில் ஜித்தா, குவைத் மற்றும் அபுதாபி செல்லும் மற்றும் புறப்படும் அனைத்து விமானங்களையும் ரத்து செஞ்சிருக்கு. சுற்றியுள்ள வான்வெளியை பாதிக்கும் சாம்பல் படலம் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. மேலும் 7 நாட்களுக்குள்ள ஃபுல் அமௌண்ட்டை நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், இல்லைன்னா திரும்பவும் ஃப்ரீயா புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவின் பட்ஜெட் கேரியரான இண்டிகோ நிறுவனமும் இடையூறுகளை உறுதிப்படுத்தியிருக்கு. இந்திய விமான வழித்தடங்களுக்கு அருகில் சாம்பல் நகர்ந்ததால கண்ணூர் அபுதாபி விமானம் ஒன்று முன்னெச்சரிக்கையாக அகமதாபாத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கான். பயணிகளின் சிரமத்தை குறைக்க உலகளாவிய விமான போக்குவரத்து அதிகாரிகளோட ஒருங்கிணைந்து செயல்படுறதா சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பகுதியின் மீது ஏற்கனவே பறந்த விமானங்களில் முன்னெச்சரிக்கை சோதனைகளை ஏர் இந்தியா விமான நிறுவனம் மேற்கொள்வதால் அதன் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதா அறிவிச்சிருக்காங்க. நவம்பர் 24 அன்று ரத்து செய்யப்பட்ட விமானங்கள் லிஸ்ட் இதான். நவம்பர் 25 அன்று ரத்து செய்யப்பட்ட விமானங்கள்: சென்னை டு மும்பை, ஹைதராபாத் டு டெல்லி, மும்பை டு ஹைதராபாத் டு மும்பை, மும்பை டு கொல்கத்தா டு மும்பை. யுஏஇ இந்தியா பயணத்தை இது எவ்வாறு பாதிக்குது? விமான நிறுவனங்கள் வழித்தடங்களை மாற்றுவதால் பரபரப்பான இந்தியா யுஏஇ வழித்தடத்தில் உள்ள விமானங்கள் தாமதங்கள், திசை திருப்பல்கள் அல்லது ரத்து செய்தல்களை சந்திக்க நேரிடும்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால துபாய், அபுதாபி, வளைகுடா நாடுகள் வழியாக இணைக்கும் பயணிகள் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய விமான நிலையை சரி பார்த்துக்கோங்க. இதற்கிடையில விமான அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பா கண்காணிச்சுட்டு வராங்களாம். சாம்பல் பிராந்தியத்தின் வான்வெளியை விட்டு முழுமையா நகரும் போது வழக்கமான நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.